another day another vlog. இன்னைக்கு வந்து நான் வீட்லேயே தான் இருக்கேன், வெளியே எங்கேயும் சுத்த போல. ஸோ வந்து என்னெல்லாம் பண்ணேன்னு பார்க்கலாம். பை த வே இந்த மேடம் வந்து இன்னைக்கு ஸ்கூலில் லீவ் போட்டு, அதாவது ப்ளே ஸ்கூலில் லீவ் போட்டு இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. இந்த லைட்டை பாருங்களேன், இது வந்து சன்செட் லைட்டு. நான் வந்துட்டு கீமூவில் வாங்கினேன் கனடாவில் இருக்கும்போது. இப்படி காதல்ஸ் அண்ட் கொஞ்சல்ஸில் ஸ்டார்ட் பண்ண நாங்கள் கடைசியில் மோதலில் தான் போய் முடிஞ்சுது. ப்ரஷ் பண்ணுற போது அவ்வளோ அலப்புற, அப்புறம் நான் சொல்கிறது அவள் கேட்காம, அவள் சொல்கிறத நான் கேட்காம கடைசியில் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு எப்படியோ வந்துட்டோம். அப்புறம் இந்த சென்னை வெயிலுக்கு தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ டே வந்து நான் தண்ணி குடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆப்பம் செஞ்சுருந்தாங்க. அவன் வந்து நல்லா அதை வந்து சாப்பிட்டேன். எவ்வளோ நாளாச்சு சாப்பிட்டு. அப்புறம் நான் கனடா போகும்போது மாதிரி நிறைய என்னோட திங்ஸ்லாம், எஸ்பெஷலி இந்த பேக்ஸ்லாம் வந்து அப்படியே போட்டு போயிருந்தேன். அதெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த ஒரு க்யூட் பாக்ஸ் கண்டுபிடிச்சேன். இது என்னோட நெய்பர் ஆண்டி வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வந்துட்டு இந்த மாதிரி கார்வ் பண்ணி அனிமல்ஸ் மாதிரி இருக்கிறது. அப்புறம் இது நான் ஸ்கூல் டைமில் பண்ணது. வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்களே, அதில் வந்து ஜூட் வச்சு நான் இந்த பேக் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த பர்ஸும் கிடைச்சது. இது என்னோட வந்து காயின் கலெக்ஷன் பர்ஸ். நிறைய கண்ட்ரிஸோட காயின்ஸ்லாம் வச்சிருப்பேன். ஃபைனலாக வந்துட்டு இந்த நோபிட்டா அண்ட் டோரேமானோட பெயிண்டிங்கும் நான் பண்ணது இருந்துச்சு. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து அனுப்பி விடுறேன். அதுக்கப்புறம் நல்லா லஞ்சை சாப்பிட்டு ஒரு நேப் எடுத்தோம். எந்திரிச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மினிக்கிட்டு நாங்கள் வந்து ஊர் சுத்த கிளம்பிட்டோம் கைஸ். அப்படியே வந்து போகிற வேலை சன்செட்டும் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த புதுசாக இபி பாக்ஸை சுற்றி இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க போல, டிசைன்டா செம்மையாக பிரிட்டியாக இருந்துச்சு. ஒன்று என்னன்னா, அதுக்கு மேலே நோட்டீஸ் ஒட்டாதின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு மேலேயும் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோட நெயில்ஸ்லாம் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணம் நெயில்ஸ் அவங்களுக்கு வந்து நான் கூப்பிட்டுருந்தேன். அவங்க வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. செம்ம நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி வெறும் ஜெல் பாலிஷ் போட்டிருந்தேன். அப்புறம் என் அக்காவுக்கு வந்து அக்ரிலிக் நெயில்ஸும் வச்சிருந்தாங்க. செம்ம ப்ரிட்டியாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டின்னருக்கு நான் ரசம் அண்ட் எக் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலைலாம் முடிச்சுட்டு அப்படியே ஜூட் ஐட்டங்கஸ்.